யாரது? யாரு? நீங்க நீங்கதான் சொன்னீங்க கதவை திறந்து வச்சா சமயத்துல கழுத கூட வரும்னு. நான் கழுத இல்ல. நீங்க இந்த நேரத்துல? இந்த நேரம் தான் சௌரியப்பட்டது, அதான் தனியா வந்தேன். எதுக்கு? என் ஆசையை நிறைவேற்றிக்க. நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்களை எல்லாம் நம்பித்தான் நான் தைரியமா இந்த வீட்டுல இருக்கேன். அந்த தைரியத்தில் தான் நானும் இங்க வந்தேன். எனக்காக நீங்க இதை ஏத்துக்கணும். இந்தாங்க. ஆமா, என்னது? போலி. சாயங்காலம் டிஃபனுக்கு அம்மா செஞ்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால்தான் அப்பவே சாப்பிடாம ஒழிச்சு வச்சு அம்மாவுக்கு தெரியாம கொண்டாந்தேன். சாப்பிடுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல? சாரி. நான் வரட்டுமா? கதவு தாத்தா போட்டுங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க வைங்க. சும்மா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க, இங்க வந்து பார்த்தா சாப்பிட முடியாம திணற வைக்கிறீங்க. சும்மாவா? பிறந்த நாள் விருந்தாச்சே. பிறந்த நாளா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பிரசன்டேஷனோட வந்திருப்பேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன, எனக்கா? ஆமாம்மா, இன்னைக்குதான் உன் பிறந்த நாள். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் தான் ரெக்கார்ட பாத்துட்டு வந்து சொன்னா, அதனாலதான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினோம். இந்தாம்மா, பாயசத்தை சாப்பிடு. அம்மா, எனக்கு எத்தனையோ பிறந்த நாள் வந்திருக்கு, ஆனா இதுவரைக்கும் நான் கொண்டாடினதே இல்லை. கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. இனிமே நாங்க இருக்கோம்மா. அப்படி சொல்லுங்கம்மா. சரி சரி, சாப்பிடுங்க. அம்மா, அம்மா கண்ணிமா பா. என்ன விஷயம்? பொண்ணு இல்லம்மா, என் பொண்ணு மீனா உட்காந்துட்டா. மஞ்சள் நீர் ஆட்டுறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அந்த அம்மா பொய் சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்ல தண்ணி கிணத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருந்ததை இப்பதானே நான் பார்த்தேன். ஐயோ, நல்ல புள்ள, பேசாம இல்லடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா. நானும் தெரியாமதான் கேக்குறேன். அப்படியே உட்கார்ந்தாலும் மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டணும். போடா இவனே, சரியான விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கான். சும்மா இல்லடா. டீச்சர் அம்மா, நீங்களாவது எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? விஜய், உன் காலேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கியா, கண்டிப்பா டியூஷன் வச்சுக்க சொல்லி பிரின்சிபால் எழுதிருக்காரு. அது என்னமோமா, மத்த எல்லா பாடலையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த தமிழ்ல மட்டும்தான் ஏன் வீக்கா இருக்கேன்னு தெரியல. நல்லா இருக்குப்பா, வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா தமிழ்ல பெரிய மேதை. நீ? அம்மா, மாமா வாணி வா. அம்மாவும் பிள்ளையும் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டேன் போல இருக்கு. அவசர அவசரமா உங்க பிள்ளை மறைக்கிறாரு. லவ் லெட்டரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. விஜய் தமிழ்ல மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கான், டியூஷன் வைக்கணும். காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நீ தமிழ் டீச்சர் தானே, நீயே அவனுக்கு டியூஷன் சொல்லி கூட. நானா? ஏமா? நான் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம், ஆனா இவருக்கு நான் வேணும்னா சின்ன பிள்ளை மாதிரி அரை டிராயர் போட்டு வரேன். வாணி, வித்தைக்கு வயசு இல்லம்மா. தமிழ் கடவுள் முருகன் தன் தகப்பனுக்கே பாடம் சொல்லி தரலையா? என்னம்மா பெரிய வார்த்தையா சொல்லுங்க. நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இந்த வயசுல நான் எல்லாம் கத்துக்கிறது வெக்கப்படணும். நான் தான் முதியோர் கல்வி மாதிரி கத்துக்கிறேங்கிறேன்னு. அப்புறம் என்ன? சங்க இலக்கியத்துல இருந்து. நீங்க சங்க இலக்கியத்தை சொல்லியே என்ன பயமுறுத்துறீங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுல? மனித வாழ்வுக்கு முக்கியமான காதலும் வீரமும் அதுலதான் இருக்கு. வீரத்தை பத்தி சொன்னா பெருமை, காதலுக்கு என்ன பெருமை? பல சமயங்கள்ல காதல் தான் வீரத்துக்கே காரணமா இருக்கும். பல கோழைகளை காதல் வீரனாக்கி இருக்கு. ஆமா ஆமா, வீரத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி, டியூஷன் இதுக்கெல்லாம் கூட சமயத்துல காதல் தான் காரணமா இருக்கு. கற்காலத்துல இருந்தே இக்காலம் வரைக்கும் ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து பல அமர காவியங்களை படைச்சிருக்கிறது காதல் ஒண்ணுதான். ரோமியோ ஜூலியட்,
அம்பிகாபதி அமராவதி, ஷாஜஹான் மும்தாஜ். காதல் மட்டும் ஒரு மகத்தான சக்தியா இல்லைன்னா தாஜ்மஹால் மாதிரி ஒரு கலை பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்காது. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் ஏதாவது தாஜ்மஹால் கட்ட போறீங்களா? அப்படி உட்கார்ந்துட்டீங்க. தாஜ்மஹால் கட்டின கலைப்பா? இல்ல, என் மும்தாஜ சந்திச்ச கழிப்பு. பரவாயில்லையே. ஆமா, யார் இந்த மும்தாஜ்? கட்டாயம் நீங்க பாக்கணுமா? இந்த கண்ணாடியை பாருங்க. என்னம்மா இது, புதினா சட்னியா? இல்லப்பா, நீ பிரியமா கேப்பிய மருதாணி, அது இதுதான். உனக்கு மருதாணி வச்சு அழகு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். வச்சு விடுறியா? இப்படி வா. எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா. ஓகே. டேய், மறந்து போய் மூஞ்செல்லாம் பூசிக்க போறேன் என்ன? என்னம்மா? வாமா, இப்படி உட்கார், மருதாணி வச்சு விடுறேன். காலை கொண்டா. யாருமா உனக்கு மருதாணி வச்சு விட்டது? அதம்மா எனக்கும் புரியல. உன் கனவுல யார் வந்து மருதாணி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. என்னங்க இவ்வளவு நேரம்? கடையை விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? கடையை விலைக்கு வாங்கறதுக்கு ஒன்னும் நேரம் ஆகாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு புடவை வாங்கறதுக்குள்ள ஒரு மாமாங்கமே ஆயிடும். எங்க அந்த மாமாங்க புடவையை பார்க்கலாம். இதுக்கு என்ன அவசரம்? நீ கட்டிக்கிறதானே வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அதை சொல்லு. நீங்க கட்டிக்கிறதுக்கு தான். நான் இப்பவே தயார். எதுக்கு? கட்டிக்கிறதுக்கு தான். நீ தயாரா? புடவைய கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நான் இப்ப கட்டிக்க மாட்டேன். அப்ப எப்ப கட்டிக்கிறியா? முதலிரவு அன்னைக்கு தான் நான் இந்த புடவையை கட்டிக்குவேன். ஐய, அங்க எதுக்கு இதெல்லாம் இடைஞ்சலா? ஆசைய பாரு. இந்தாங்க, இத நீங்க கட்டிக்கீங்க. நானும் இத முதலிரவு அன்னைக்கு தான் கட்டிக்குவேன். அங்க இது எதுக்கு? வாமா வாணி, வா. உன்னை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? என் மகன் விஜிக்கு மிஸ்ஸா இருக்கிற ஒன்ன அவன் மிஸ்ஸஸ் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, பொண்ணை பெத்தவங்க அவளை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் போது அவளை கண் கலங்காம பாத்துக்கங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நான் அப்பாவி பிள்ளையா இருக்கானே, அவனை யார நம்பி ஒப்படைக்கிறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட அவன் பழகினதுக்கு அப்புறம் நீயே எனக்கு மருமகளா வந்து அவனை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுவேம்மா. வாணி, நீ அவசியம் போய்தான் ஆகணுமா? ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு ஹாஸ்டல் வார்டன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நேர்ல தான் போய் அழைக்கணும். இல்லைன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் இருக்கா? வாணி, நானும் உன் கூட துணைக்கு வரட்டுமா? நாளையிலேருந்துதான் காலம் பூரா எனக்கு வாழ்க்கை துணையா நீங்க வர போறீங்களே. அப்ப போயிட்டு நேரத்தோட திரும்பி வந்துரு. வாணி, நீ நாளைக்கு வந்து சேர்ற வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடியாது. கல்யாண பொண்ணு முன்னாடியே வந்து காத்துட்டு இருப்பாளா? கடைசி வரைக்கும் உங்களை காக்க வச்சு சர்ப்ரைஸா ஒரு த்ரில் கொடுப்பேன். காக்க வச்சா பரவாயில்ல, ஆனா தவிக்க வச்சிடாத. கொஞ்சம் நேரத்தோடய வந்துரு. நீங்க பயந்துட்டீங்களா? உங்களை காக்க வைக்கவும் மாட்டேன், தவிக்க வைக்கவும் மாட்டேன். உங்களுக்காக நான் தான் காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன்.
வரட்டுமா? மணி, நீ எப்பவும் தலை நிறைய பூ வச்சிருப்ப இல்ல? இன்னைக்கு பூ வைக்காத போற. நானும் உனக்கா வாங்கின பூ உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். பொண்ணு எப்பவும் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை நீங்களே உங்க கையால கொடுங்க. அப்ப நான் வரட்டுமா? நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு இந்த டீச்சர் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? பள்ளிக்கு மாணவ லேட்டா வந்தா பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்றீங்களே, பள்ளி அறைக்கு டீச்சர் அம்மாவே லேட்டா வந்தா என்ன தண்டனை தெரியுமா? அது மாணவ மாணவிக்கு தான். அப்போ எனக்கு உன்னை விடிய விடிய கண்மொழிக்க வைக்கிறது தான். நான் ஸ்டூடெண்ட், டீச்சர் அம்மா. நான் என்னென்ன செய்யணும், எப்படிலாம் நடக்கணுங்கிறத நீதான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ சொல்றபடி எல்லாம் நான் நடக்கிறேன். பள்ளிக்கூடத்துலதான் நான் டீச்சர், பள்ளி அறையில நீங்க தான் டீச்சர்.